வணக்கம் நண்பர்களே! இன்னைக்கு நம்ம சிறடி கேஸ்ல நம்ம ரேகாவும், சத்யாவும் வீட்டுக்கு வர வச்சு பழம், பழம்லாம் குடுக்குறாங்க. முத்து, மீனாக்கு ஒரே ஃபீல் என்ன? அந்த பொண்ண கீழ உட்கார வச்சுட்டோமே, பாய்ல உட்கார வச்சுட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு, "விடு சத்யா பார்த்துக்குருவான். அவன் சம்பாதிச்சு நல்ல பெரிய சோஃபாலாம் வாங்கி இது பண்ணுவான்." அப்படிங்கிற மாரி வந்து சொல்லிறாப்புல நம்ம முத்து. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, அருண காட்டுறாங்க. ஒரே கோவத்துல உட்காந்துருக்காப்டிங்க. ஏன் நம்ம சீதா வந்து பார்த்தீங்கன்னா, குலதெய்வம் கோயிலுக்கு போறேன்ட்டு பொய் சொல்லிட்டு கல்யாணத்துக்கு போயிட்டு வர்றது வந்து தெரிஞ்சு போச்சு. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, பயங்கர கோவத்துல இருக்காப்புல. 2 பேரும் வாய் தகராறு. ஒரு கட்டத்தில வந்து நம்ம அருண் வந்து பலார்ன்னு ஒரு அறை அப்படியே கீழ விழுந்துறாங்க. நம்ம சீதாவுக்கு வந்து என்ன செய்யணும்னே தெரியாம. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, அந்த கனகாவோட அம்மா வர்றாங்க. இந்த மாரி கல்யாணம் வச்சிருக்கேன் என் பொண்ணுக்கு. ஒரு 20 பேருக்கு சாப்பாடு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதியோட இதில வந்து புக் பண்றாங்க. அதோட அங்கேயே ஸ்ருதி வந்து மீனாவுக்கும் சேர்த்து ஃப்ளவரும் வந்து புக் பண்ணி குடுத்துறாப்புல. சரின்ட்டு ஓகே இன்னையிலேருந்து நம்ம 2 பேரும் பார்ட்னர் அப்படிங்கிற மாரி வந்து 2 பேரும் ஜாலியா உட்காந்து பேசிட்டு இருக்க, நம்ம ரோகிணி வந்து நிக்கிறாங்க. என்ன இவ வர்றா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருக்குமே ஒரே டவுட்டு. என்ன பிரச்சனை பண்ணா பரவாயில்லோ அப்படின்ட்டு. அந்த அம்மா வந்துட்டு, "ஐயா இல்ல நான் பிரச்சனைலாம் பண்ண வரல. இந்த மாரி ரூ. 5,00,000 அந்த அமௌண்ட் கிடைச்சா போதும். எப்படியோ பேசி வாங்கி குடுங்க" அப்படிங்கிறாப்புல. இங்க வந்து வீட்ல நம்ம முத்துட்ட வந்து பேசியிருக்காப்புல. இந்த மாரி ஆர்டர் கிடைச்சது. ரோஹிணி வந்து எல்லாத்தையும். அப்ப நம்ம முத்து வந்து சொல்றாப்புல, "அவளெல்லாம் நம்பாத" அப்படின்னு சொல்லிட்டு. சரின்ட்டு இதெல்லாம் பேசிட்டு இருக்கும்போதே, மறுபடியும் ரவியும், ஸ்ருதியும் வந்துட்டு இந்த மாரி ஒருத்தருக்கு ஒருத்தர் மாத்தி மாத்தி ஹெல்ப் பண்றத வந்து பேசிக்கிறாங்க. "நாளைக்கு ஃபங்ஷனுக்கு நானும் வரேன்ட்டு" முத்து சொல்றாப்புல. நம்ம மனோஜ் வீட்டுக்கு வேற, "நாளைக்கு கோயிலுக்கு போறோம்" அப்படின்ட்டு அவங்க அம்மா சொல்ல, "என்னால முடியாது. நாளைக்கு எனக்கு ஒரு வேலை இருக்கு" அப்படிங்கிற மாரி வந்து சொல்லிறாப்புல. "அதெல்லாம் முடியாது. நான் அங்க போயே ஆவேன்" அப்படிங்கிற மாரி நம்ம மனோஜ் வந்து சொல்றாப்புல. அதோட முடியுதுங்க. பார்க்கலாம் நாளைக்கு எப்படின்ட்டு. கண்டிப்பா ஒரு ஒரு எபிசோட மிஸ் பண்ணாம பாருங்க. என்ஜாய் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.